நல்ல பொழுதையெல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் நாட்டை கெடுத்ததுடன் தானும் கெட்டார்னு படித்தோம். அருமையான திருக்குறள் தானே. நம்ம அருமையான எல்லாம் திருக்குறள்னு சொல்லி சொல்லி வருது பாரு. அருமையான சினிமா பாட்டு படிச்சிருப்பீங்க இல்லையா? நல்ல பொருளை எல்லாம் நம்ம தூங்கி கெடுத்துட்டோம்னா நாட்டும் கெட்டு போவோம், நாமளும் கெட்டு போயிடுவோம். 5 மணி நேரம் தூக்கம் அவசியம். 6 மணி நேரம் தூக்கம் உழைத்தால் எடுத்துக்கொள். 7 மணி நேரம் தூக்கங்கிறது ஆடம்பரம். 8 மணி நேரம் தூங்குறவன் எருமை. அவனு என்ன கணக்கில் சேர்க்கனே தெரியல. தூங்கின்னு இருப்பான் மணி கணக்கா. தூங்குறதால எந்த சுறுசுறுப்பும் நமக்கு வராது. திருக்குறள் மறந்துடக்கூடாது. சென்ற இடத்தால் செலவிடாதீதொருகி நன்றின்பால் உயிப்பது அறிவு. மனதை அது போகும் இடங்களுக்கெல்லாம் செல்ல விடாமல் நல்வழிப்படுத்துவது தான் என்னது? அறிவு. இதை மட்டும் மனசில் வச்சுக்கோ. சரி ரைட். இதை கேட்ட உடனே அது இஷ்டத்துக்கு மனசு போகும். அதை செய், இதை செய்யுங்க, அங்கே போகும், இங்கே போங்க, அப்படி செய், இப்படி செய்யுங்க, நாளைக்கு பார்த்துக்கலாம், இன்னைக்கு பார்த்துக்கலாங்க. ஒரு காரியத்தை எடுத்துட்டேன். இந்த காரியம்தான் என் வாழ்க்கைன்னு முடிவு பண்ணிட்டேன். இதை நோக்கி தான் இனிமேல் நான் செயல்பட போகிறேன். என்னுடைய நாடி நரம்பு மூளையெல்லாம் இதான் இருக்க போகுது. ஃபிக்ஸ் பண்ணு. எண்ணத்தில் உறுதியாரு. முயற்சி எடு. முயற்சி நிச்சயமாக திருவினையாக்குமா இல்லையா? முயற்சி திருவினையாகும். நிச்சயமாக திருவினையாகும்.